नारायणं हरिओम नमस्कारं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्ங்க. ஓகே, இன்னைக்கு ரொம்ப அற்புதமான சரித்திரம். நமக்கு எப்ப பார்த்தாலும் பகவானோட கிருப்பையால நேச்சுரலாவே இது அமைஞ்சிடுது. இன்னைக்கு குச்சேலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்த தினமும் நம்மளும் இன்னைக்கு அதே அத்தியாயத்தை இன்னைக்கு அது பகவானே அமைச்சு கொடுத்த மாதிரி அனுகிரகம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ற ரமாபேனி மெசேஜ் அனுப்பிச்சாங்க. சோ பாக்கலாம். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல இருக்கோம். நேத்திக்கு 80வது அத்தியாயம் பார்த்தோம். குச்சேலர் துவாரகைக்கு வரத பார்த்தோம். இன்னைக்கு பகவான் எப்படி குச்சேலருக்கு அருள் கட்டாட்சம் பண்றார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. ஸ்ரீ சுக உவாச்ச சயித்தம் த்விஜமுக்தேன சஹ சங்கதயன் ஹரி சர்வபூதமனோபிஜ்ஞः ஸ்வயமான உவாச்சதம் பிரம்மண்யோ பிராமணம் கிருஷ்ணோ பகவான் பிரஹசன் பிரியம் பிரேம்ணா நிரீக்ஷணேனைவ பிரேக்ஷன் கலு சதாங்கதீஹி. நேத்து கேட்டாரு இல்ல கண்ணன், இந்த மாதிரி நம்ம எல்லாம் குருகுலத்துல வாசம் பண்ணமே, அதையால் நீ நினைச்சு பாக்குறியா எப்பயாவது அப்படின்லாம் கேக்குறாரு இல்லையா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவருக்கு புரியும், இவருக்கு நல்ல ஒரு பிராமண உத்தமர் தானே, எல்லா விதமான கல்விகளையும் குருகுலத்திலே பயின்று இருக்காங்க இல்லையா. அவர் அப்பேற்பட்டவரான அந்த குச்சேலன் கூட எப்பேற்பட்ட பரபிரம்மம் இவரு, இந்த அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறதுக்கெல்லாம் இவர் தான் தோற்றுவாயே, வேதம் தான் தோற்றுவாய், அந்த வேதமே இவரோட திருமேனி தான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இவரு இன்னைக்கு மானிட அவதாரம் பண்ணிருக்காருங்கிறதுக்காக அவங்க மனுஷங்களுக்கு எப்படி எல்லாம் நடந்து காமிச்சா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களோ அதன்படி நடந்துக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறார். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறத இத சொல்றார் சுகபிரம்மம். அன்பனே பரீட்சித், அனைத்து உயிரினங்களின் உள்ளத்தையும் உணர்ந்தவர் ஸ்ரீகிருஷ்ணன். அந்தணர்களுக்கு இதமானவர், அவர்களது துன்பம் களைபவர், எல்லாம் அறிந்தவர், நல்லோர்களின் புகலிடம். அவர் உத்தமரான அந்தணர் குச்சேலருடன் இவ்வாறு பேசிக்கொண்டே அன்புக்குரிய அந்த அந்தணரை பிரியத்துடன் பார்த்து கேலி செய்து சிரித்து கொண்டே கேட்கலானார். என்ன சொல்றார்? கேலி செய்துங்கிறத குடும்பினியான அந்த தாய் நமக்காக கொடுத்து அனுப்பிய அவளை இவர் வெட்கத்தினால் வைத்துக் கொள்கிறாரே, இது எமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணன் கேலியோ சிரிக்கிறாராம். அவருடைய சொரூபத்தை பார்த்து கண்ணன் சிரிக்கல. ஒரு குடும்பஸ்திரியான ஒரு கிருகிணி அவர் நமக்காக கொடுத்து அனுப்பிச்ச அவளை இவர் நமக்கு கொடுக்காம வெக்கப்பட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரே, அது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணன் சிரிக்கிறாராம். ஓகே, கேலியா சிரிக்கிறாரு, அதுக்கு அந்த அர்த்தம். ஸ்ரீ பகவானுவாச்ச கிம் உபாயனமானீதம் பிரம்மன் மே பவதா கிருஹாத் அன்பப்யுபாஹ்ருதம் பக்தைஹி பிரேம்ணா பூர்யேவ மே பவேத் பூர்யப்யபகத்தோபஹ்ருதம் அபஹ்ருதம் நமே தோஷாய கல்பதே. கிமு உபாயம் ஆனீத பிரம்மன் அப்படின்னு கேக்குறார். ஏ பிராமணனே, என்ன உபாயம் எனக்காக எடுத்துட்டு வந்த? எனக்காக பவதா கிருஹதாத், உன்னுடைய வீட்டுல இருந்து எனக்கு என்ன எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேக்குறார். அப்போ பகவான் அந்த பிராமணர் பாத்திய பிராமண உத்தமரே, உமது வீட்டிலிருந்து எனக்கு என்ன கொடுக்கறதுக்காக பரிசா எடுத்துட்டு வந்திருக்க? என்னிடம் அன்பு கொண்டவர் அன்புடன் கொணர்ந்தது அணுவாயினும் அது எனக்கு மிக பெரிதே. ஆனால் என்னிடம் அன்பற்றவன் கொணர்ந்தது மிக பெரிதாயினும் அது எனக்கு மகிழ்ச்சி தராது. ரொம்ப அற்புதமா கண்ணன் சொல்றார். என்கிட்ட அன்பா இருக்கிற பக்தன், பக்தன்னு சொன்னா பிரியமா இருக்கிறவன் தானே பக்தன் இல்லையா? காதலோடு அன்போடு இருக்கிறது பக்தன். என்னோட பக்தன் என் மேல அன்பு வச்சிருக்கவன் ஒரு அணுவளவு சின்னதா ஏதாவது எனக்காக கொண்டு வந்தா கூட அதை பெருசா நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா என்கிட்ட அன்பே இல்லாம எவனாவது ஒரு பெரிய விஷயத்த எனக்காக கொண்டு வந்தா கூட அதை நான் துச்சமா மதிச்சிடறேன். அதனால எனக்கு ஒரு சந்தோஷமும் வர்றது கிடையாது அப்படின்னு கண்ணன் சொல்றார். கண்ணன் இதேதான பகவத்கீதையிலையும் சொன்னார் இல்லையா? எவன் ஒருத்தன் எனக்காக பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் ஆசையோட அன்போட பக்தியோட எனக்கு சமர்ப்பிக்கிறானோ அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார்ல. அது போல
அடுத்த ஸ்லோகம் இதேதான் இங்கே சொல்லியிருக்காரு பாருங்க அழகா. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருத்தம் உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. அதே ஸ்லோகம் அதே ஸ்லோகம். ஸ்லோகம்னா என்ன? அவங்கவுங்க பகவானுடைய திருமுக மண்டலத்துல இருந்து வந்தது தானே பகவத்கீதை. இதுவும் அதே பகவான் தானே சொல்றார். அப்ப அதே இடத்துல அந்த இடத்துல என்ன கருத்து சொன்னாரோ அதான் இந்த இடத்துல என்ன கருத்து சொன்னாரோ அதுதான் அங்க அர்ஜுனனுக்கு சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? சொல்றாரு இந்த இடத்துல. நான் சொன்ன முன்னாடி இந்த ஸ்லோகத்து பகவத்கீதை ஸ்லோகமே தான் இது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம்னா இலை, புஷ்பம் இலைன்னா துளசி இலை அந்த மாதிரி, புஷ்பம்னா ஒரு பூக்கள், பழம்னா பழங்கள், தோயம்னா தண்ணீர். இது மாதிரி எதை வேணும்னாலும் எதையோ ஒரு சாதாரண பத்திரம் கிடைக்காதா? உனக்கு துளசி தலை கிடைக்காதா? புஷ்பம் கிடைக்காது? ஒரு பூ கிடைக்காதா? ஒரு பழம் கிடைக்காதா? ஒரு தண்ணி கிடையாது? தீர்த்தம் கிடைக்காதா? தீர்த்தம்னா இந்த இடத்துல பெரியவங்க அர்த்தம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கண்ணீர்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கண்ணன் அந்த பகவானை சேவிக்கிறதுக்காக மனமுருகி ஒரு சொட்டு கண்ணீர் விடுறானே, அததான் இந்த இடத்துல பெரியவங்க வியாக்கியானத்துல தீர்த்தம் தோயம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. சோ இதை கேக்குறாரு. இலையோ பூவோ பழமோ நீரோ எதுவாயினும் உள்ளத்தில் அன்போட யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்றார். யோமே எவர்கள் எனக்கு எனக்கு பக்தியோடு பக்தியா பிரயச்சதி கொடுக்கிறானோ அலிபானியாகில் ததகம் அதை நான் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி. அஸ்னாமி அப்படின்னா சாப்பிடுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். பக்தியா அந்த தூய மனதோடு அவன் கொடுத்தானே அதையே எனக்கு அவன் கொடுக்குற காணிக்கையா நினைச்சுக்கிட்டு நான் அதை ஏத்துக்கிறேன். அது மாத்திரமில்ல, நான் ஏற்பது மட்டுமல்லாமல் உடனே அவனை அதை உண்ணவும் செய்கிறேன். உடனே அதை என்ன பண்றாராம் கண்ணன்? ஏத்துக்கிறாராம், அதை உண்ணவும் செய்யறாராம். ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனக. ஒரு விதமான பிரயத்தனம் இல்லாம அப்பவே நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவன் எந்த ஒரு பிரயத்தனமும் பட வேண்டாம் எனக்காக. ஒரு சாதாரண இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ எனக்காக அன்போடு அவன் கொடுப்பானாயில் அந்த தூயமான அன்பு அந்த மனசைதான் நான் பாக்குறேனே தவிர அவன் எந்த பிரயத்தனத்தையும் நான் எதிர்பார்க்கறது இல்ல. உடனே இதை நான் ஏத்துக்கிறது மாத்திரம் இல்ல, உடனே நான் அதை சாப்பிடுகிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு இந்த இடத்துல. அதான் சொல்றாரு. இக்யுக்தோபி த்விஜஸ்தஸ்மை விரீடித பதயே ஸ்ரீயா பிருது கப்ரஸ்ருதிம் ராஜன் ந பிரயாச்சத வாங்முகா. அரசே, இவ்வாறு கூறப்பட்ட இந்த பரீட்சித்துட்டு சுகபிரம்மம் சொல்றார். இப்படி கூறப்பட்டவரான அந்த அந்தனர் வெட்கி தலை குனிந்து திருமகள் மணாளனான ஸ்ரீகிருஷ்ணனிடம் அந்த அவள் முடிப்பை தரவில்லை. இப்படி கண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவரு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. நம்ம எப்பேற்பட்ட பாமரன் கண்ணன் எப்படி இருக்கார், அவருக்கு போய் இந்த 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 ஒரு நஞ்சு போன துணியில முடிஞ்சு கொண்டு வந்திருக்க அவளா அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வெக்கி தலை குனிஞ்சுக்கிட்டு திருமகள் மணாளனான ஸ்ரீகிருஷ்ணனிடம் நவல் முடிப்பை தரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் மகாலட்சுமி தாயாரை கூப்பிடுறார்? திருமகள் எல்லா விதமான சம்பத்துக்களும் இருப்பிடமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரே இவனுக்கு கணவனா இருக்கா, இவளுக்கு மனைவியா இருக்கும் பொழுது இவருக்கு நிறைவேறாத ஆசைதான் இருக்க போதா? அப்பேற்பட்டவர்கிட்ட போய் நான் இந்த அவள் முடிப்பை தரணுமா அப்படின்னு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாராம் கண்ணன். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் இப்படி இருக்கார். சர்வபூதாத்ம திருக் சாட்சா தஸ்யாகமன காரணம் விஜ்ஞாயா சிந்தயன்னாயம் ஸ்ரீகாமோ மா பஜத் புரா பத்னியா பதிவிரதாயாஸ்து சகா பிரிய சிகீர்ஷயா பிராப்தோ மாமஸ்ய தாஸ்யாமி சம்பதோ மர்த்தய துர்லபாஹ. சொல்ற அந்த இடத்துல அனைவரது உள்ளம் அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணன் குச்சேலரின் வருகைக்கான காரணத்தை உணர்ந்து செல்வம் பெறும் எண்ணத்துடன் இவர் என்னை இதுவரை அணுகியதில்லை. ஆனால் என் தோழரான இவர் பதிவிரத்தையான தன் மனைவியின் விருப்பத்தை நிறைவு செய்ய எண்ணி என்னிடம் வந்துள்ளார். ஆகவே இவருக்கு தேவருக்கும் கிட்டாத செல்வத்தை நான் தருவேன் என்று எண்ணினார். கண்ணன் தான் எல்லாத்தோடைய இருதய கமலத்துக்குள்ளே அந்தரியாமையா இருக்கார்ல. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்க போதா? அவர்கிட்ட போய் நம்ம வாய் விட்டு சொன்னாதான் அவருக்கு புரியுமா? இல்லைன்னா புரியாதா என்ன? எந்த இடத்துல என்ன ஊற்றுவாய் இருக்கிறதோ அந்த இடத்திலேயே கண்ணன் உட்கார்ந்து அதை தோற்றுவிக்கிறதே அவன் தானே.
அப்பேற்பட்ட கண்ணன் இவர் வாய்விட்டு சொல்லாட்டி கூட அவரு மனசுல இவர் உள்ளத்திலே இருக்கார் இல்லையா பகவான், அதனால அவர் உள்ளத்தை அறிந்து குச்சேலருடைய வருகை, அவர் எதற்காக வந்திருக்கார் அப்படிங்கிற காரணத்தை அறிந்து கொண்டு அவர் மனைவி அனுப்பிச்சு, பதிவிரத்தையான அவர் மனைவி இவர் அனுப்பிச்சு வச்சிருக்கா விருப்பத்தை, அவனுடைய பதிவிரத்தையான தன்னோட மனைவிய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சு மனைவி இவர் அனுப்பிச்சிருக்கா இல்லையா. இன்ன வரைக்கும் இவர் என்கிட்ட செல்வத்தை எதிர்பார்த்து வந்ததே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட நண்பனான இவர் மனைவி அனுப்பிச்சு வந்திருக்கார், மனைவியோட ஆசையை பூர்த்தி பண்ணணும் இல்லையா. அதனால இவருக்கு நான் தேவர்களுக்கு கூட கிட்டாததான அப்பேற்பட்ட பெரும் செல்வத்தை தரப்போகிறேன், தருவேன் அப்படின்னு பகவான் மானசீகமா மனசுல சங்கல்பிச்சுக்கிட்டார், அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். இத்தம் விசிந்திய வசனாஹ சேரபத்தா த்விஜன்மனஹா ஸ்வயம் ஜகார கிமிதம் இதி பிருது கதண்டுலான். இவ்வாறு எண்ணிய பகவான் அந்த அந்தணரின் மேலாடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கந்தல் துணியில் கட்டப்பட்ட அவல் முடிப்பை காட்டி இது என்ன என்று கேட்டு தானாகவே எடுத்துக்கொண்டார். கண்ணன் இப்படி அவர் மனசுல நினைச்சுக்கிட்டாரா, இப்படித்தானே இந்த ஜகத்தையும் பகவான் சிருஷ்டி பண்றப்ப சங்கல்ப மாத்திரேன பகவான் சிருஷ்டி பண்ணார். ஒரே சமயத்துல ஒரே காலத்துல மொத்த பிரபஞ்சத்தையும் அண்டானாம் சஹஸ்ரானாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப ஒரு அண்டத்தை படைச்சிட்டு அப்புறம் ஒரு அண்டத்தை படைச்சதெல்லாம் இல்ல, ஒரே காலத்துல ஒரே சமயத்துல நினைச்ச மாத்திரத்துல மொத்த பிரபஞ்சத்தையும் பகவான் சிருஷ்டி பண்ணார் இல்லையா. அப்பேற்பட்ட பகவானுக்கு இது ஒரு எம்மாத்திரம். அப்படி இருக்கக்கூடிய பகவான் இப்படி மனசுல நினைச்சதுக்கு அப்புறம் இவருக்கு நான் எல்லா விதமான சகல செல்வங்களையும் தரப்போறேன், தேவர்களுக்கு கூட கெட்டாதுதான் அப்பேற்பட்ட பெரும் பெரும் செல்வங்களை எல்லாம் நான் தரப்போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய மேல ஆடையில அந்த கிழிஞ்ச கந்தலான துணியில மூட்டை கட்டி வச்சிருந்தாரே அவள் முடிப்பு, அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டு தானாகவே கண்ணன் அந்த தண்டுலான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவள் முடிப்பை எடுத்துக்கிட்டாராம். தன் வேதது பணீதம் மே பரம பிரீணனம் சகே தர்ப்பயந்தியங்கமாம் விஸ்வம் ஏதே பிருதுக தண்டுலாக. அன்பு தோழரே, எனக்கு மிகவும் உகந்த இந்த அவளை கொண்டு வந்திருக்கிறீரே. ஐயனே, இந்த அவள் எனக்கு மட்டுமன்றி அகில உலகையும் மகிழ்விக்க போதுமானதே அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார் கண்ணன். அதனாலதான் கண்ணனுக்கு நம்ம அவள் பிரசாதம் நைவேத்தியம் வைப்போம் இல்லையா. அது போல சொல்றார், அன்பு தோழரே, எனக்காக இந்த அவளை கொண்டு வந்திருக்கீங்களா, ஏன் இந்த வரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்டு இந்த அவளை கொண்டு வந்திருக்கிறீரே, இது எனக்கு மாத்திரம் போதுமானது கிடையாது, இது மொத்த பிரபஞ்சத்துக்கே போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல எங்க இந்த உதாரணம் பாத்துக்கலாம். இந்த திரௌபதி இந்த முனிவர் வந்தாரு, அப்ப சாப்பாடு கேட்டாரு, அந்த துரியோதனன் தான் அனுப்பிச்சு வச்சான். அப்ப சாப்பாடு இல்ல வீட்டுல, துர்வாசர் வந்தாரு, கோபத்தோட இருக்கார். ஒரு கோவப்படக்கூடிய முனிவர், குளிச்சுட்டு வரேன், எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைன்னு நிறைய பிராமணர்களோட வந்தார். என்ன பண்றதுன்னே திரௌபதிக்கு புரியல. நினைச்ச மாத்திரத்துல அவளுடைய குரு அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்காருல்ல, எப்பெல்லாம் உனக்கு ஆபத்து நேருங்கால் கோவிந்தனை நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காருல. அதனால எப்பெல்லாம் அவளுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் கோவிந்தனை ஸ்மரிச்சுப்பா. ஆனா ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்யோன்யமான ஒரு சகாசகி பாவனை இருக்குல்ல, அந்த நட்பு இருக்குதுல்ல, அது இன்னைக்கெல்லாம் சொல்றாங்கல்ல உலகத்துல ஆண் பெண் நட்புன்னா அதுக்கு இலக்கணமே திரௌபதியும் கண்ணனுடைய நட்பு தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு விதமான நட்பு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு கண்ணன் திரௌபதிக்கு. அவ்வளோ சொல்லி அப்ப கடைசியில வருத்தப்பட்டுக்கிட்டுதான் சொதாமம் அடைஞ்சார். திரௌபதிக்கு நான் ஒண்ணும் செய்யலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டுதான் சொதாமத்தை அடைஞ்சார்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த திரௌபதி யோசிச்சா இல்லையா, கண்ணனை கோவிந்தா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்க வந்து பிரத்யக்ஷமானாரு. போய் பாத்திரத்தை எடுத்துடுவான்னு சொன்னாரு. இல்ல எல்லாம் கழுவி கமுத்துட்டேன்னு சொன்னா, இல்ல உன்னோட சுத்தத்தை பத்தி எனக்கு தெரியும், நீ போய் எடுத்துட்டு வான்னு சொன்னார். அந்த பாத்திரம் கழுவி கமுத்த அந்த அன்ன பாத்திரத்துல ஒரே ஒரு கீரையும் ஒரே ஒரு சாதம் ஒட்டிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து கண்ணன் சாப்பிட்டார். அவரு சாப்பிட்ட மாத்திரத்திலே உலகத்துல இருக்க அத்தனை பேத்தோட வயிறும் திருப்தி ஆயிடுச்சு. அங்க குளிச்சுட்டு இருக்கிறவருக்கு ஏப்பம் விட்டார் யாரு, துர்வாச முனிவர். அவரு சாப்பிட்ட மாதிரி அவருக்கு வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு, பெரிய ஏப்பம் விட்டார். வீட்டு பக்கமே எதிர்பார்க்கல, எட்டி பார்க்கல. அவர் அப்படியே அங்க இருந்து ஓடியே போயிட்டாரு. எங்கடா இங்க வீட்டுக்கு போனா நம்மளுக்குன்னு சாப்பாடு சொல்லுவாங்களே, நம்ம வேலை ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து ஓடி போயிட்டாருல. அந்த மாதிரி வேலை பண்ணக்கூடியவர் கண்ணன். அதனாலதான் சொல்றார், இது எனக்கு மாத்திரம் இல்ல, மொத்த உலகத்துக்கும் இது சந்தோஷமானதாக போதுமானதா இருக்கக்கூடிய அவள் அப்படின்னு சொல்றார்.
इति मुष्टिं सकृज जक्त्वा द्वितीयां जक्तुमादते तावत् श्री जगृहे हस्तं तत्परा परमेष्टिनः. இவ்வாறு கூறிய ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு பிடி அவளை எடுத்து மென்று தின்றதும் இரண்டாவது பிடியை சாப்பிட எடுத்தார். அதற்குள் அகிலகில்லேன் என்று ஸ்ரீகிருஷ்ணனிடம் மனம் ஈடுபட்டவளான திருமகள் திருவவதாரமான ருக்மிணி பிராட்டி அவரது கையை பிடித்து கொண்டாள். கண்ணன் ஒரு வாய் அவளை எடுத்து வாயில போட்டுக்கிட்டார். இரண்டாவது பிடி எடுத்து வாயில போடுறதுக்கு எடுத்தார். அகலகில்லேன் இறையுமென்று அளமேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட அவரை விட்டு பிரியாதவளான மகாலட்சுமி பிராட்டியான ருக்மிணி பிராட்டி, மகாலட்சுமி அவதாரமான ருக்மிணி பிராட்டிய அவர் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்திக்கிட்டாலாம். ஏன்னு சொல்றார், ஏ தாவதாலம் விஸ்வாத்மன் சர்வசம்பத் சம்ருத்தயே அஸ்மின் லோகே தவாமுஷ்மின் பும்சத்வத் தோஷ காரணம். உலக அனைத்தையும் தனதாக கொண்டவரே, இப்பிறவியிலும் இனி வரும் பிறவியிலும் எல்லா செல்வங்களும் நிரம்ப பெற தங்கள் மனதிற்கு நிறைவு தந்த இந்த ஒரு பிடி அவளே போதுமானது என்று கூறினாள். எல்லா ஜென்மத்துக்கும் ஒரு பிடி அவள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு இந்த பிறவியில மாத்திரம் இல்ல, எல்லா பிறவிக்குமே அவருக்கு தேவையான சம்பத்திலே கிடைச்சிடுச்சு. ரெண்டாவது பிடிக்கு போகவே தேவையில்லை, தேவரீர் எடுத்துக்காதீங்கோ அப்படிங்கறத தடுத்து நிறுத்துறாளாம். ஒரு பிறவியில அவரு உனக்கு கொடுத்த அவளுக்கே நான் பயங்கரமா கடன் பட்டிருக்கேன், நீ ரெண்டாவது பிடி அவளையும் தேவரீர் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதா சொல்லுவாங்க. உலக அனைத்தையும் தனதாக கொண்டவரே, மொத்த இந்த உலகமே விபூதி அத்தியாயத்திலையும் விஸ்வரூபத்திலையும் கண்ணன் அதுதானே காமிச்சு கொடுக்குறாரு பகவத்கீதையில. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் தனக்கு திருமேனியா கொண்டவர். எல்லாம் நம்ம இப்ப இருக்கிறோம்னா அவரோட திருமேனியில தான் நம்ம எல்லாம் இருக்கோம். அவருக்கு வஸ்து இல்லாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவரோடது இல்லாதது ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்படி உலக அனைத்தையும் தனதாக கொண்டவரே, இப்பிறவியிலும் இந்த பிறவியிலும் சரி, இனி அவர் எத்தனை பிறவியில் எடுத்தாலும் சரி, எல்லா பிறவிகளிலும் எல்லா செல்வங்களும் நிரம்ப இருப்பார் அவரு. எதனால? இந்த ஒரு பிடி அவள் தேவரீருக்கு என்ன மனநிறைவு கொடுத்துச்சோ அது, அந்த மனநிறைவு அவருக்கு இந்த ஒரு பிறவியில மாத்திரம் கிடையாது, இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் அவருக்கு எல்லா விதமான செல்வங்களும் நிரம்ப பெற்றவராய் இருப்பாரு. தங்கள் மனதிற்கு நிறைவு தந்த இந்த ஒரு பிடி அவளே போதுமானது. அவருக்கு எல்லா பிறவிகளிலும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பிடி அவள் போதுமானது. எதுக்கு? தேவரீருக்கு அவ்வளவு மன திருப்தி கொடுத்துச்சு இல்லையா, அதனால அப்படின்னு தாயார் சொல்றா. பிராமணஸ்தாம் தூ ரஜனீம் ஊஷித்வாச்சுத மந்திரே புக்த்வா பீத்வா சுகம் மேன ஆத்மானம் ஸ்வர்கதம் யதா. அந்தனரான குச்சேலரும் பகவானின் மாளிகையிலே சுகமாக உணவேற்று பாலருந்தி தான் ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பதாக உணர்ந்து மகிழ்ந்து அந்த இரவை கழித்தார். பகவான் முக்திக்கு போனா மாத்திரம் இல்ல, அவருடைய ஸ்வதாமத்தை நம்ம அடைஞ்சா மாத்திரம் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு போனா கூட அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் நமக்கு கொடுக்குறாரு இல்லையா. அதனால இந்த குச்சேலர் அப்படி ஒரு உபச்சாரம் அங்க பண்ணாங்களாம். அவருக்கு திருப்தி எப்படி இருந்துச்சு, வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி அவர் சந்தோஷப்பட்டாராம். குச்சேலருக்கு நல்லா அவரோட பகவானோட திருமாளிகையில சுகமான உணவு கொடுத்தாங்களாம். இத்தனை விதம்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு அற்புதமா, இன்ன வரைக்கும் அவர் அப்படி ஒரு உணவு சாப்பிட்டதே இல்லை. அப்படி ஒரு உணவு பரிமாறினாங்க. நல்ல ஒரு பால் கொடுத்தாங்க, பால் சாப்பிட்டார். நல்லா சாப்பிட்டுட்டு வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி உணர்ந்து அன்னைக்கு ராத்திரி அங்கேயே பொழுத கழிச்சார். स्वभूते विश्वभावेन स्वसुखेनाभिवन्दितः जगाम स्वालयं धात्तात பத்யனுவ்ரஜ நந்திதா. ஐயனே, மறுநாள் காலை உலகையெல்லாம் காத்தருளும் ஆனந்த ரூபியான ஸ்ரீ கிருஷ்ணனால் சிறிது தூரம் வரை பின்தொடர்ந்து கொண்டாடி வழியனுப்பப்பட்ட குச்சேலர் தன் வீடு திரும்பினார். அடுத்த நாள் காலையில் எழுந்தார். அவர் எல்லா நித்திய அனுஷ்டானங்களா செஞ்சு முடிச்சுக்கிட்டார். பகவான் காலையில உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்க கூடியவரான ஆனந்த ரூபரான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கொஞ்ச தூரம் நண்பனோட கூட அவரை வழி அனுப்பி வச்சார். அவரும் குச்சேலரும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார். சச்சா லப்த்வா தனம் கிருஷ்ணா நதூயாச்சிதவான் ஸ்வயம் ஸ்வக்ருஹான் வீரிடிதோ கச்சன் மஹத்தர்ஷன நிர்விருதா. அந்த குச்சேலரும் நாணத்தால் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் இருந்து செல்வத்தை வேண்டவும் இல்லை,
செல்வத்தை வேண்டவும் இல்லை, ஸ்ரீகிருஷ்ணன் நேரடியாக ஒன்றும் தரவும் இல்லை. ஆனால் மகானான ஸ்ரீகிருஷ்ணனை தரிசனத்திலேயே ஆனந்தம் அடைந்து செல்லும் வழிநெடுக கண்ணனது அன்பை நினைத்தபடியே வீடு திரும்பினார். இன்ன வரைக்கும் நமக்குத்தான் இந்த கதை மூலியமா தெரியும் கண்ணன் இவ்வளவு சந்தோஷப்பட்டார் அப்படின்னு. எந்த இடத்துலயுமே டைரக்டா கண்ணன் அவருக்கு செல்வம் கொடுக்கவும் இல்லை, அவரும் கேட்கவும் இல்லை. குச்சேலரும் எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு கேட்கவே இல்லை, கண்ணனும் நேரடியா எதுவுமே தரல. ஆனா இப்படி கேட்கவும் இல்லை அவரு, இல்லையா? அப்படி நினைச்சுக்கிட்டு இவர் பேசாம கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவரை தரிசிச்சதே நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு வழிநடுக்க கண்ணனை நினைச்சுக்கிட்டே சிந்திச்சிட்டபடியே இவர் வீட்டுக்கு போனார் குச்சேலர். அஹோ பிரம்மண்யதே தேவஸ்ய திருஷ்ட்வா பிரம்மண்யதாமயா யத்தரித்ரதமோ லக்ஷ்மீம் ஆஷ்லிஷ்டோ பிப்ரத்தோரசி. அந்தனரையே தெய்வம் என கொண்டாடும் அவரது அந்தன பக்தியை இன்று நான் நேரில் கண்டேன். ஏனெனில் ஏழைகளிலும் மிக மிக ஏழையான என்னை லக்ஷ்மியை தாங்கி நிற்கும் தனது திருமார்பால் அணைத்தாரே அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார். என்ன சொல்றார்? இது சுகபிரம்மம் சொல்லிட்டு இருக்கார் பரீட்சித்துட்ட. அந்தனரையே தெய்வம்னு கொண்டாடும் அவரது அந்தன பக்தியை, அப்பேற்பட்ட பகவானோட அந்தணர்கள் மேல் அவர் வச்சிருக்கக்கூடிய பக்தி இன்னைக்கு நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஏழைகளிலும் மிக மிக அவரு சொல்றார். அதாவது சுகபிரம்ம குச்சேலர் சொல்லிக்கிட்டு போறார், அந்தணர்கள் மேல அவர் இவ்வளவு பக்தி இருக்கார் அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியும். அதை இன்னைக்கு நான் நேரடியா பார்த்தேனே, என் மேல இவ்வளவு பக்தி வச்சிருக்கார் அப்படின்னு குச்சேலர் நினைச்சுக்கிட்டு போறார். ஏழைகளிலும் மிகவும் மிகவும் ஏழையான எண்ணெய், ஏழைகளிலேயே ரொம்ப ரொம்ப கீழே ஏழையான எண்ணெய் லக்ஷ்மி அகலகில்லேன் இறையும் என்று அலமேல் மங்கை உரைமார்பான அவருடைய திருமார்பலை எப்போது நீக்கமர நிறைந்திருப்பாளே மகாலட்சுமி தாயார், அவள் தங்கி இருக்கக்கூடிய அந்த திருமார்புனால என்னை அணைத்து கொண்டாரே. அதனால அவருக்கு அந்தணர்கள் மேல எவ்வளவு பக்தி இருக்குங்கிறத நான் இன்னைக்கு நேரடியா தரிசிச்சேன் அப்படின்னு குச்சேலர் சொல்லிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே போறார். வாஹம் தரித்ர பாபியான் கிருஷ்ண ஸ்ரீநிகேதனஹா பிரம்ம பந்தூரிதி ஸ்மாஹம் பாஹுபியாம் பரிரம்பிதஹா. பெரும் பாவியான ஏழை நான் எங்கே, திருமகள் கேள்வனான ஸ்ரீகிருஷ்ணன் எங்கே? நானும் ஓர் அந்தணன் என்றதால் அன்றோ அவரது இரு கைகளாலும் அணைக்க பெற்றேன் அப்படின்னு சொல்றார். பெரும் பாவியான நான் எங்க, எந்தோ பாவம் பண்ணிருக்கேன், அதனாலதானே எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதனால பெரும் பாவியான நான் எங்க, மகாலட்சுமி கேள்வனான ஸ்ரீகிருஷ்ணன் எங்க? நானும் ஒரு அந்தணன்கிறதுனாலதானே பகவான் என்னை 2 கைகளாலும் வாரி அணைக்க பெற்றேன். நிவாசித பிரியா ஜுஷ்டே பரியங்கே பிராதரோ யதா மகிஷ்யா வீச்சித க்ஷாந்தோ வாலவ்ய ஜன ஹஸ்தயா. வழி நடந்து களைத்திருந்த என்னை அன்பு மனைவி ருக்மிணி வீற்றிருக்கும் கட்டிலில் உடன் பிறந்தவனை போல அமர்த்தினாரே. பட்ட மகிழ்ச்சியான ருக்மிணி கையில் வெண்சாமரம் ஏந்தி விசிறி என்னை உபசரித்தாளே அப்படின்னு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு போறார் இந்த குச்சேலர். வழி நடந்து களைச்சு போய் இருந்த என்ன, வழியெல்லாம் நடந்து போய் களைச்சு போய் நான் துவாரகைக்கு போனேன்னா, அப்போ தன்னோட அன்பான மனைவி ருக்மிணி உட்கார்ந்து இருக்கக்கூடிய கட்டில்ல கூட பிறந்தவன் மாதிரி என்னை உட்கார வச்சாலே. பட்ட மகிழ்ச்சியான, அதாவது 16,000 சில்லற மனைவிகள் 116 மனைவிகள் இருந்தாலும் பட்ட மகிழ்ச்சிங்கிற முதல் மனைவி ஸ்தானத்துல இருக்கக்கூடியவளான மகாலட்சுமி பிராட்டி கையில் வெண்சாமரம் வீசி என்னை உபசரித்தாளே அப்படின்னு மகாலட்சுமியோட பெருமையெல்லாம் நினைச்சிட்டு போறார். சுஸ்ரூஷயா பரமயா பாத சம்வாகனாதிபிஹி பூஜிதோ தேவேன விப்ரதேவேன தேவவது. அந்தனரை தெய்வமென கொண்டாடுகிற தேவனான ஸ்ரீ கிருஷ்ணன் என் இரு கால்களையும் பிடித்துவிட்டு பலவித சிறந்த பணிவிடைகளால் தெய்வம் போல் உபசரித்தாரே அப்படின்னு கண்ணனை பத்தி ஸ்லாகிச்சுக்கிட்டே போறார். எப்பேற்பட்ட சுஸ்ரூஷ பண்ணியிருக்காரு எனக்கு. அந்தனர தெய்வம்னு கொண்டாடக்கூடியவரான பகவான், தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஸ்ரீ கிருஷ்ணன் என்னோட 2 கால்களையும் புடிச்சு விட்டு பலவிதமான சிறந்த பணிவிடைகளை எல்லாம் செஞ்சாரே, என்னை தெய்வம் மாதிரி உபசரிச்சாரே அப்படின்னு நினைச்சிட்டு போறார். சொர்க்காவர்கயோ பும்சாம் ரசாயாம் புவி சம்பதாம்
சர்வாசாமபி சித்தீனா மூலம் தச்சரணார்ச்சனம். மனிதர்களுக்கு பூமியிலும் பாதாளத்திலும் எல்லா செல்வங்களையும், அனிமா முதலிய சித்திகளையும், சொர்க்கத்தையும் முக்தியையும் பெற மூல காரணமாவது அவரது திருவடிகள் வழிபடுவது ஒன்றே. மூல காரணமாவது அவரது திருவடிகளை வழிபடுவது ஒன்றே. மனிதர்களுக்கு இந்த பூமியிலையும் சரி, அல்ல பாதாள உலகத்துக்கு போனாலும் சரி, எல்லா விதமான செல்வங்களை கொடுக்கக்கூடியதும், அனிமாதி முதலிய இது இருக்குல்ல, சித்திகள் இருக்குல்ல, அனிமா முதலிய சித்திகளாகட்டும், சொர்க்கமாகட்டும், இல்ல முக்தியே ஏற்படட்டும், இதுக்கெல்லாம் எது தெரியுமா காரணமா இருக்கும்? பகவானுடைய இதுக்கெல்லாம் பெறத்துக்கு மூல காரணமா இருக்கிறது எதுன்னு கேட்டா, அவரது திருவடிகள்ல வழிபடுறது ஒண்ணுதான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும். என்ன வேணா நீ கேளு, உலகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமா, இல்ல அனிமாதி சித்திகளா, இல்ல சொர்க்கம் வேணுமா, இல்ல முக்தி வேணுமா, எது வேணும்னாலும் எதை சேவிச்சா கிடைக்கும்? அவருடைய திருவடிகளை சேவித்தால், வழிபடுவதால், ஒன்றினால் மட்டுமே கிடைத்துவிடும். அதே நோயம் தனம் பிராப்ய மாத்யன்னுச்சைர்ன மாம் ஸ்மரேத் இதி காருணிகோ நூனம் தனம் மே பூரினா ததாத். பொருளற்ற ஏழையான இவன் பொருளை பெற்றதும் மிகவும் செருக்கு கொண்டு என்னை நினைக்க மாட்டான் என்று நினைத்தன்றோ? கருணாமூர்த்தியான அவர் எனக்கு சிறிதளவு கூட பொருள் தரவில்லை அப்படின்னு நினைச்சிட்டு போறார். என்ன நினைக்கிறார் குச்சேலர்? ஒண்ணுமே இல்லாத ஏழையா நான் இருக்கிறேனா, எனக்கு எங்க நான் பொருள் எல்லாம் கொடுத்தா, செல்வத்தை கொடுத்தா எனக்கு அகங்காரம் வந்து என்னை நினைக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் எனக்கு கொஞ்சம் கூட பொருள் தரல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போறார். இதி சந்தயந்தः பிராப்தோ நிஜ கிருஹாந்திகம் சூர்யானலேந்து சங்காஷை விமானை சர்வதோ விருதம். நம்ம கூட அப்படித்தானே பண்றோம். கஷ்ட காலங்கள் வந்தா பகவான கொண்டாடுறோம், போய் வேண்டிக்கிறோம், எல்லாம் பண்றோம். திரும்பி அந்த கஷ்டம் முடிஞ்சு சுகம் வந்த உடனே அவரை பத்தி நினைக்கிறதே இல்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்றது இல்ல அவருக்கு, இல்லையா? அப்படிதான் நம்ம மனுஷ சுவாவமே இருக்கு. அப்படித்தான். இல்லைன்னா இன்னொரு பக்கம் என்ன பண்றோம்? கஷ்டம் வந்தா அவரை நிந்திக்கிறோம், இல்லையா? சந்தோஷம் வந்தா அவரை கண்டுக்கிட்டே இல்ல. அப்படிதானே நம்ம மனுஷ சுபாவமும் இருக்கு. அது போல இப்படி மனதில் சிந்தித்து கொண்டே தன் வீட்டின் அருகே வந்தவர் சூரியன், அக்னி, சந்திரனுக்கு ஒப்பான ஒளி கொண்ட ரத்தனங்கள் இழைத்த மாளிகையில் சூழ்ந்த ஒரு பெரும் மாளிகையை கண்டார். இப்படி நினைச்சுக்கிட்டே மனசுல கண்ணனோட சேஷ்டித்தம், கண்ணனுடைய சுசுருஷ, மகாலட்சுமி பிராட்டி, ருக்மிணி பிராட்டியோட சுசுருஷ எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு, நான் ஒரு ஏழை, தன்னை பத்தியும் நீச்ச பாவனையோட நினைச்சுக்கிட்டு வந்தாரா. வீட்டு பக்கத்துல வந்துட்டார். வீட்டு பக்கத்துல வந்த உடனே பார்த்தா ஒரு பெரிய பிரகாசமான மாளிகை தெரியுது. அது எப்படி பிரகாசிக்குதுன்னா, சூரியனை விட, சந்திரனை விட, நெருப்பை விட, அதுக்கெல்லாம் சந்திரனுக்கு ஒப்பான அவ்வளோ அதுக்கெல்லாம் ஈடா இருக்கக்கூடியதான ரத்தனங்களால இழைக்கப்பட்டது. மாளிகை ஃபுல்லா ரத்தன ஒளி அப்படி பிரகாசிக்குது. சூரியன், சந்திரன், அக்னி போல பிரகாசிக்கக்கூடியதான ரத்தனங்களாலே இழைச்சி கட்டப்பட்டதான ஒரு மாளிகை இவர் கண்ணில் படுறது. பெரிய மாளிகை கண்ணில் படுறது. விசித்ரோ பவனோத்யானை கூஜத்விஜ குலாகுலைः प्रोत्पुल्ल कुमुदाम्बोजैः भोज कक्लारोत्पलवारिभिः जुष्टं स्वलङ्कृतैः बुम्भिः स्त्रीभिश्च हरिणाक्षिभिः किमिदं कस्य वा स्थानं कथं तदिदमिद्यभूत् एवं मीमांसमानं तं नरा नार्यो अमरप्रभाः प्रत्यगृह्णन् महाभागं गीतवाद्येन பூயசா. இனிது கூவுகிற பறவைகளின் கூட்டம், ஆம்பலும் தாமரையும் செங்கல் நீரும் மல்லியும் மலர்ந்த தடாகங்கள், மாளிகையை சுற்றி பூந்தோட்டமும் பழத்தோட்டமும், நன்கு அலங்கரித்து கொண்ட ஆண்களும் மான் போன்று மருண்ட பார்வை கொண்ட பெண்களும் நிறைந்திருந்த மாளிகை. இது என்ன? யாருடைய வீடு இது? நான் குடியிருந்த வீடு எனில் எப்படி இப்படி ஆயிற்று என்று எண்ணிய பெரும் பாக்கியசாலியான அவரை ஆண்களும் பெண்களும் வாத்திய முழக்கத்துடன் மங்கள கீதங்கள் பாடி வரவேற்றனர். இப்படி எல்லாம் ஒரு வீடு பாக்குறதுக்கே ரம்யமா அற்புதமா இருக்கு. அவர் நினைச்சுக்கிறார், இது என்ன, நான் யாருடைய வீட்டுக்கு வந்திருக்கேன்? நான் குடியிருந்த வீடா இது? நான் குடியிருந்த வீடுன்னா ஏன் இப்படி மாறி போயிருக்கு அப்படின்னு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே எல்லாம் மேல தாளத்தோட வாத்தியங்களோட
தீப தூப ஆரத்தி காமிச்சு எல்லாரும் அவன் ஆண்களும் பெண்களும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, வரவேற்கிறாங்க. பதிமாகதம் ஆகர்ணிய பத்யுதர்ஷா திசம்பிரமா திஷ்சக்ராம கிருஹாத்தூர்ணம் ரூபிணி ஷீரிவாலயாத். தன் கணவர் வந்துள்ளதை அறிந்த குச்சேலரின் மனைவி தாமரை மலர் விடுத்து வடிவெடுத்து வந்த திருமகள் போல் மகிழ்ச்சி ததும்ப பரபரப்புடன் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். இப்படி கணவர் வந்துட்டாருங்கிற செய்தியை கேட்ட குச்சேலரோட மனைவி அப்பதான் அலர்மேல் மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி பிராட்டி, அலர்னா அப்போது மலர்ந்த தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடியவளான மகாலட்சுமி தாயார். எப்போது மலர்ந்த தாமரை, எப்ப பூத்திருக்க தாமரை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த தாமரையில உட்கார்ந்து இருப்பாளா மகாலட்சுமி தாயார். அப்படி தாமரை மலர் விடுத்து வடிவெடுத்து வந்த மகாலட்சுமியோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி இருந்தாலாம். திருமகள் போல் மகிழ்ச்சி ததும்ப சந்தோஷத்தோட பரபரப்போட வீட்டுல இருந்து வெளில வர அவரோட மனைவி. பதிவிரதா பதிம் திருஷ்டுவா பிரேமோத்கண்டா சுலோச்சனா மீலிதாக்ஷ்ய நமத் புத்தியா மனசா பரிஷஸ்வஜே. பதிவிரதையான அவள் கணவரை கண்டதும் அன்பும் ஆசையும் ஆனந்தமும் கண்ணீராக பெருக கண்களை மூடியபடி உள்ளத்தால் வணங்கி மனதால் அணைத்து கொண்டாள். அவ ஓடி வரா, வீட்டுக்குள்ள இருந்து பரபரப்போட ஓடி வரா. ரொம்ப பதிவிரதா பத்னி இல்லையா, கணவனை பார்த்ததோட அன்போட ஆசையோட ஆனந்தத்தோட கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீர் வடியறது. கண்களை மூடியபடியே உள்ளத்தால அவரை நமஸ்கரிச்சு மனதால அணைத்து கொண்டாள். தூரத்துல இருந்து வரும்போதே உள்ளத்தாலே நமஸ்கரிச்சுக்கிட்டா, மனசாலே அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாலாம். பத்னிம் வீக்ஷ விஸ்புரந்தீம் தேவீம் வைமானிகீமிவ தாசீனாம் நிஷ்கண்டீனாம் மத்தியே பாந்தீம் ச விஸ்மிதः பிரீத ஸ்வயம் தயா யுக்தः பிரவிஷ்டோ நிஜ மந்திரம் மணிஸ்தம்ப சதோபேதம் மகேந்திர பவனம் யதா. தங்க மாலைகள் அணிந்த பணி பெண்களிடையே விமானத்தில் உலா வரும் தேவமாது போல் தனித்து பேரொளியுடன் காணப்பட்ட தன் மனைவியை கண்டு வியப்படைந்த குச்சேலர் மகிழ்ச்சி பொங்க அவளுடன் சேர்ந்து தேவேந்திரனது மாளிகை போன்று நூற்றுக்கணக்கான ரத்தின தூண்கள் கொண்ட தன் மாளிகைக்குள் சென்றார். அதாவது தங்க மாலை அணிஞ்ச பணிப்பெண்களே, வேலை செய்யற பெண்களே தங்க மாலை அணிஞ்சிருக்காங்களாம். விமானத்தில் உலா வரக்கூடிய தேவமாது போல இவ அவங்களுக்கு நடுவுல பேரொளியோட பிரகாசமா தனித்துவத்தோட தெரிகிறாளாம். தன் மனைவியை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாராம். மகிழ்ச்சி போங்க அவளோட சேர்ந்து இவரும் இந்திரன் திருமாளிகைக்குள்ள எப்படி இருப்பாரோ அது போல வீட்டுக்குள்ள நுழையிறார். 1000 நூத்துக்கணக்கான தூண்கள் கொண்டதான திருமாளிகைக்குள்ள நுழையிறார் குச்சேலர். பயப்பேன நிபாயை ஷையா தாந்தா ருக்ம பரிச்சதா பரியங்கா ஹேம தண்டானி சாம்ரவ்ய ஜனானி ச ஆசனானி ச ஹைமானி மிருதூபஸ்தரணானி ச முக்தாதாம விலம்பினி விதானானி திமந்தி ச. அங்கு தங்கம் இழைத்து அழகுபடுத்தப்பட்ட தந்தத்தாலான கட்டில்கள், வெளுத்த பால்நுரை போன்ற மென்மையான படுக்கைகள், தங்க பிடியுள்ள சாமரங்கள், விசிறிகளும் மென்மையான திண்டுகள் உள்ள தங்கத்தாலான ஆசனங்கள், கூரையின் அடியில் ஒளிமிக்க மேல்கட்டில் விதானங்கள், அதில் தொங்கும் முத்துச்சரங்கள் என அந்த மாளிகை அழகுற விளங்கியது. பஞ்ச சயனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படுக்கக்கூடிய படுக்கை எப்படி இருந்தா பஞ்ச சயனம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நல்லா வெள்ளை வெளியேர்னு இருக்கணுமா, இலகுவா படுத்தா உள்ள போயிடணுமா, அந்த அளவுக்கு சாஃப்டா மெத்துன்னு இருக்கணுமா, விசாலமானதா இருக்கணுமா, நல்ல சுத்தமா இருக்கணுமா. இந்த மாதிரி 5 விதமான லட்சணங்கள் சொல்லுவாங்க. பஞ்ச லட்சணம்னு சொல்லுவாங்க. அதனால பஞ்சனம் பஞ்சசயனம்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்படி இருந்துச்சான் அவரோட வீடு. தங்கத்தால கட்டப்பட்டிருக்கு, யானை தந்தத்தால கட்டில்கள், வெளுத்த பால்நுரை போன்ற மென்மையான படுக்கைகள், தங்கப்பிடியுள்ள சாமரங்கள், மென்மையான சாமரங்களும் விசிறிகளும், மென்மையான திண்டுகள் உள்ள தங்கத்தாலான ஆசனங்கள், உட்காரத்துக்கு உண்டான ஆசனம் தங்கத்தாலாக்கப்பட்டிருக்கு. கூரையின் அடியில் ஒளிமிக்க மேல்கட்டில் விதானங்கள், இன்னைக்கெல்லாம் போடுறாங்கல்ல, என்ன சொல்ல இன்டீரியர் எல்லாம் பண்றாங்கல்ல, அது மாதிரி கூரைக்கு அடியில போட்டிருக்க மேல்கட்டு விதானங்கள் எல்லாம் தங்கத்தால இருக்கான். அதில் தொங்கும் முத்துச்சரங்கள், அதுல எல்லாம்
அதுல இன்டீரியர் பண்ணி அதுல எல்லாம் முத்துச்சரங்களால் தொங்க விட்டுருக்கு. இப்படி அந்த மாளிகையே ரொம்ப அழகா இருந்துச்சாம். ஸ்வச்ச ஸ்படிக குட்யேஷு மகாமாரகதேஷு ச ரத்ன தீபா பிரஜாமானா லலனா ரத்ன संयुताः विलोक्य ब्राह्मणस्तत्र समृद्धि सर्वसम्पदाम् तर्कयामास निर्व्यग्रह स्वयं वृत्तिमहैतुकीम्. தெளிந்த நிர்மலமான ஸ்படிக கற்களான சுவர்கள் மரகதை பச்சை கற்கள் பதித்து அழகு செய்யப்பட்டிருந்தன. ரத்தனங்களால் ஆகிய அழகிய பெண் சிலைகள் கையில் ரத்ன விளக்குகள் ஒளிர்ந்தன. இவ்வாறு அந்த இடத்தில் எல்லா செல்வங்களும் நிறைந்து விளங்குவதை கண்ட குச்சேலர் காரணமின்றி தமக்கு கிடைத்த செல்வ செழிப்பு பற்றி பரபரப்பின்றி அமைதியாக சிந்திக்கலாம். அதுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்கிறது, இப்படி நமக்கு ஒரு விதமான காரணமும் இல்லாம இவ்வளவு பெரிய செல்வம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஒரு காரணமும் இல்லையே அப்படின்னு நினைச்சு அந்த செல்வத்தை பத்தி பரபரப்பில்லாம நிதானமா அமைதியா யோசிக்க ஆரம்பிக்கிறார். நூனம் பதைத்தன்மம துர்பகஸ்ய சஸ்வத்தரிஸ்ரஸ்ய ஸ்மிருதிஹேதுः மகாவிபூதேரவலோகதோன்தோன்யோ நைவோபபத்யேத யதூ உத்தமஸ்ய. பிறவி முதலே பாக்கியமின்றி எப்போதும் ஏழையான எனக்கு இத்தகைய செல்வ செழிப்பு பெருத்த ஐஸ்வர்யம் கொண்ட யாதவ உத்தமனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தரிசனத்தால் கிட்டியதே அன்றி நிச்சயமாக வேறு காரணம் சொல்வதற்கில்லை அப்படின்னு இவர் நிச்சயிக்க ஆரம்பிச்சார். என்ன சொல்றார், பிறந்ததுல இருந்தே நான் தரித்திரன், ஏழை. அப்பேற்பட்ட ஏழைக்கு பாக்கியமே இல்லாத என்ன மாதிரி ஏழைக்கு இப்பேற்பட்ட செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் எப்படி கிடைச்சதுன்னா அந்த யாதவர்களில் உத்தமனான பகவானான ஸ்ரீகிருஷ்ணனோட தரிசனத்து மாத்திரத்திலேயே எனக்கு கிட்டியதே அன்றி வேறு எதனால காரணம்னு சொல்வது, வேற எந்த ஹேத்து காரணம்னு நான் சொல்லுவது அப்படின்னு சொல்றார். நந்த ப்ருவானோ திசத்தே சமாக்ஷம் யாச்சேஷ்ணவே பூரியபி பூரி போஜஹ பர்ஜன்யவத்தத் ஸ்வயமீக்ஷமானோ தாசார்ஹகானாம் ரிஷபக் சகாமே. சிறந்த செல்வத்தை உடைய என் நண்பரும் யாதவர்களில் சிறந்தவருமான ஸ்ரீகிருஷ்ணன் மேகம் போல் தானே நினைத்து வேண்டுவதை அதிகமாகவே நேரில் சொல்லாமலே தருகிறார் போலும் அப்படின்னு சொல்றார். கண்ணனை பத்தி சொல்றாரு. அந்த கண்ணனுடைய செயல் இல்லாத வேற யாருடைய செயலா இருக்க முடியுது? சிறந்த செல்வத்தையுடைய என்னுடைய நண்பனும் யாதவர்களில் சிறந்தவருமான ஸ்ரீகிருஷ்ணன் மேகம் எப்படி யாரும் கேட்காமலே, அது சுயலாபத்துக்காக இல்லல்ல, மேகம் தனக்காக கொட்டுறது, அடுத்தவங்களுக்காக தானே பொழியறது, கேட்டு பொழியறதா இந்த மேகம், எனக்கு மழை பெய்யுன்னு கேட்டாவா பெய்யுது, தானா மேகம் பொழியுது இல்லையா? அது போல மேகம் போல் தானே நினைத்து வேண்டுவதை விட அதிகமாக வருஷிக்கிறார். நேரில் செல்லாமலே, எப்படி மேகம் நேர்ல வந்தா செய்யுது, மேல இருந்து மழையை பொழியறது, அது போல நேரில் செல்லாமலே தருகிறார் போலும் பகவான், அப்படி கொடுக்கிறார் போல அப்படின்னு நினைக்கிறார். கிஞ்சித் கரோத்து யோர்வபீயத் ஸ்வதத்தம் சுருத்கிருதம் பல்கவபி பூரிகாரி மயோபநீதாம் மிருதுகைகமுஷ்டிம் பிரத்யக்ருஹீத் பிரீதியுதோ மகாத்மாம். தான் கொடுப்பது அதிகமாகினும் அதை அற்பமாகவே எண்ணுகிறார். நம்ம நிறைய கொடுத்தா கூட அதை அற்பமாகவே என்றாங்க. ஆனால் பக்தன் செய்தது மிக அற்பமாயினும் அதை பெரிதாக மதிக்கிறார். உலக வாழ்க்கையில லௌகிக்கத்துல நம்ம எவ்வளோ அதிகமா கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவுதானே கொடுத்தாங்க, அல்பமா நினைக்கிறாங்க, எந்தனோடு கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆனா பகவான் கிட்ட எப்படி நம்ம கொஞ்சமா கொடுத்தா கூட அதை பெரிதா நினைச்சு மதிக்கிறார் பகவான். மகாத்மாவான அது எதனால? அவர் மகாத்மா, பரமபுருஷன், புருஷோத்தமன் அப்படிங்கிறதுனாலதான் இருக்கு. மகாத்மாவான அவர் நான் கொண்டு சென்ற ஒரு பிடி அவளை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாரே. அப்பேற்பட்ட மகாத்மாவான அவர் நான் ஒரே ஒரு பிடி அவள் எடுத்துட்டு போனேன், அதையே சந்தோஷமா பெருசா நினைச்சு ஏத்துக்கொண்டாரே அப்படின்னு சொல்றார். தஸ்யைவ மே சௌருத சக்கிய மைத்ரி தாஸ்யம் புனர்ஜன்மனி ஸ்யாத் மகானுபாவேன குணாலயேன விஷஜ்ஜதஸ்தத் புருஷ பிரசங்கஹ. நற்குணங்கள் அனைத்திற்கும் கொள்கலனான மகான் ஸ்ரீகிருஷ்ணனிடம் இப்பிறவியில் நட்பு கொள்ளும் பேறு பெற்ற எனக்கு
இனி வரும் ஒவ்வொரு பிறவியிலும் அவருடைய அன்பு, நலன் கோருதல், நட்பு, பணிவிடை புரியும் பெரும் பேறு ஆகியன உண்டாக வேண்டும். அவருடைய திருவடிகளிலேயே என் மனம் ஈடுபட வேண்டும். அவரது அடியார்களுடன் எனக்கு உறவு ஏற்பட வேண்டும். இதத்தான் தர்ஷனாகாரம்னு சொல்லுவாங்க. ஒரு தரிசனம், பகவான அண்டி நமக்கு என்ன கிடைக்கணும்? பகவானை வேண்டதுனால நமக்கு என்ன கிடைக்கணும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிளேஷங்கள் முதல்ல போகும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் போகும். பாவங்கள் போனா என்ன நடக்கும்? தன்னால நல்லது நடக்கும். நல்லது நடந்தா என்ன பண்ணுவோம்? அடைய வேண்டிய விஷயம் கண்ணில் படும். அடைய வேண்டிய விஷயத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது என்னவா இருக்கோ அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் பகவானை அடைவோம். அடைஞ்சு ஆனந்தத்தை அனுபவிப்போம். இதுதான் பஞ்ச காரியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இவர் கேட்கிறார், இப்படி நல்ல குணங்கள் அனைத்திற்கும் கொள்கலனான மகானான ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பிறவியில எனக்கு நண்பரா கிடைச்சது நான் பெற்ற பெரும் பேரு. இனி வரக்கூடிய எல்லா பிறவியிலையும் அவர்கிட்ட எனக்கு அன்பு உண்டாகணும், நலன் கிடைக்கணும், அவர்கிட்ட நான் நட்போடு இருக்கணும், அவருக்கு சுசுருஷ கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், அவரோட திருவடி நிலையிலேயே நான் என்னோட மனசு ஈடுபட்டு இருக்கணும், அவரது அடியவர்களுக்கும் நான் தொண்டு புரிபவனாக இருக்க வேண்டும். அதுதான் எல்லா தரிசனங்களையும் சொல்றது. எல்லா தரிசனங்களும் சேவை, கைங்கரியம் பகவானுக்கு இல்ல, நேரடி கைங்கரியம் இல்ல, பகவானுக்கு அடியார் கவரடியார்க்கு ஆழ்வார் 7 தலைமுறை சொன்னார்ல, அது போல அடியார்க்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்றார். பக்தாய சித்ரா பகவான் ஹி சம்பதோ ராஜ்யம் விபூதீர்ண சமர்த்தயஜஹா அதீர்கபோதாய விசக்ஷணஸ்வயம் பஷ்யன் நிபாதம் தனினாம் மதோத்பவம். பிறப்பற்றவரும் அனைத்திற்கும் சாட்சியானவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செல்வம் படைத்தோர் செல்வ செருக்கால் வீழ்ச்சி அடைவதை தானே காண்பதால் நீண்ட வருங்காலத்தை பற்றி சிந்திக்க அறியாத பக்தனுக்கு பற்பல விதமான சம்பத்தையோ அரசையோ சிறந்த செல்வத்தையோ தருவதில்லை. ரொம்ப அழகா சொல்றார் அந்த இடத்துல. பிறப்பற்றவரான அஜாயமான பகுதா ஜாயத்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல பிறப்பற்றவரான பகவான் பிறவிகளை எடுக்கிறான், பல பிறவிகளை எடுக்கிறான் அப்படின்னு சொல்றவர் பிறப்பற்றவரும் அனைத்திற்கும் சாட்சியாக அந்தரியாமியா இருக்கக்கூடியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செல்வம் படைத்தோல் செல்வ செருக்கால் வீழ்ச்சி அடைவதை தானே காண்பதால் யாருக்கெல்லாம் செல்வம் இருக்கிறதோ அவங்க அகங்காரம் மமக்காரத்துல என்ன பண்ணுவாங்க? அவங்க பகவானை பத்தி நினைக்கிறது இல்ல, நினைக்காததுனால அவங்க ஆத்ம உன்னத்தியை அடையறது இல்ல, அதனால வீழ்ந்தே போகிறார்கள் இல்லையா? அதனால அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவரான பகவான் அதை பாக்குறதுனாலதான் நீண்ட வருங்காலத்தை பற்றி அவனுடைய ஃபியூச்சர், அவனுக்கு அந்த ஆத்மாவுக்கு எது உன்னத்தியோ அதை பத்தி யோசிச்சு நீண்ட வருங்காலத்தை பற்றி சிந்திக்க அறியாத பக்தனுக்கு பற்பல விதமான சம்பத்தையோ அந்த வருங்காலத்தை பத்தி அந்த பக்தனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல. அவனோட ஆத்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் சிந்திக்கிறதே இல்லை. ஆனா பகவான் சிந்திக்கிறார். அதனால அந்த பக்தனுக்கு பலவிதமான சம்பத்தையோ அரசையோ சிறந்த செல்வத்தையோ தருவதில்லை அப்படின்னு சொல்றார். அப்படி வருங்காலத்தை பற்றி சிந்திக்காத இருக்கக்கூடிய பக்தனுக்கு கஷ்டத்தை, செல்வம் இருந்துச்சா அவன அகங்காரத்தை சிந்திக்கிறதே இல்லை, வீழ்ச்சி அடைந்து போறான். அதனால அந்த வருங்காலத்தை பத்தி சிந்திக்காத அறியாத பக்தனுக்கு பலப்பத விதமான சம்பத்தையோ அரசையோ சிறந்த செல்வத்தையோ ஒரு தரது கிடையாது. இத்தம் வியவசித்தோ புத்தியா பக்தோ தீவ ஜனார்தனே விஷயாஞ்சாயத்யக்ஷன் புஜேனாதிலம் பட்டஹா. இவ்வாறு அறிவு கொண்டு ஆராய்ந்து தீர்வு கண்ட அந்த அந்தனர் குச்சேலர் உலகியல் நாட்டத்தை துறக்க எண்ணி பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தி கொண்டு சிறிதும் பற்றின்றி மனைவியுடன் உலகியல் செல்வத்தை அனுபவித்தார். இப்ப அவருக்கு ஆத்ம ஞானம் வந்துருச்சுல்ல. ஆத்ம ஞானமே ஏற்படாத ஒருவனுக்கு செல்வ செழிப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அகங்காரம் மமக்காரத்துல அழிந்தே போயிடுவான், ஆத்ம உன்னதி தேடவே மாட்டான். முதல்ல ஆத்ம உன்னதி அவனுக்கு வந்துருச்சு, அவன்கிட்ட செல்வ செழிப்பு இருந்து அதை உதாசீனப்படுத்திடுவான், அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா இவனுக்கு தான் ஆத்ம ஞானம் தெரியும் இல்லையா? ஆத்மானா என்ன, பரமாத்மானா இந்த சொத்துக்களால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இது எதுவுமே நிலையானது இல்லைங்கிற ஞானம் இருக்கு. அதனால அவனுக்கு அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான் இல்லையா? அதுதான் நித்தம் சொல்றார். இவ்வாறு அறிவு கொண்டு ஆராய்ந்து தீர்வு கண்ட அந்தனர் குச்சேலர். இப்ப அவர் தீர்க்கமா ஆலோசனை பண்ணிட்டார். உலகியல் நாட்டத்தை துறக்க எண்ணினார். இதெல்லாம் நித்தியமானது அல்ல அப்படின்னு உலகத்து வாழ்க்கையை துறக்கணும்னு ஆசைப்பட்டார். பகவானிடத்துல ரொம்ப ஆழ்ந்த பக்தி கொண்டவரா ஆயிட்டார். கொஞ்சம் கூட பற்றே இல்லாம வைராகியத்தோட
மனைவியோட உலக செல்வத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தார். உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருந்தார். ஆனா பகவானோட சிந்தனையிலேயே பகவான் மேலேயே இருக்கக்கூடிய பக்தியினால உலக வாழ்க்கையில கொஞ்சம் கூட பற்றில மனையோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தார். தஸ்ய வை தேவ தேவஸ்ய ஹரேர்யஜ்ஞபதே பிரபோஹ பிராமணா பிரபவோ தெய்வம் நதேபியோ வித்யதே பரம். தேவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தேவரும் வேள்விகளுக்கு தலைவரும் சர்வேஸ்வரனுமான அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அந்தணர்களே தெய்வம், அவர்களை விட வேறு மேலான தெய்வம் இல்லை. ஏவம் சவிப்ரோ பகவத் சுருத்ததா திருஷ்ட்வா ஸ்வப்ருத்யை ரஜிதம் பராஜிதம் தத்யான வேகோத்கிருதிதாத்ம பன்னஹா தத்தாம லேபே லேபே சிரதஸ்ததாம் கதிம். இவ்வாறு பகவானின் நண்பரான அந்த அந்தனர் எவராலும் வெற்றி கொள்ள இயலாத பகவான் தன் பக்தர்களால் வெற்றி கொள்ளப்படுவதை உணர்ந்து அவரது தியானத்தின் மகிமையால் ஆத்மாவிற்கு இந்த சரீரத்தால் ஆன தலை பந்தம் விலக சிறிது காலத்திலேயே பக்தர்கள் பெறும் நற்கதியான பகவானது ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தார். அற்புதமா சொல்ற இந்த இடத்துல. இப்படி பகவானுடைய நண்பரான அந்த குச்சேலக நந்தனர், எவராலும் வெற்றி கொள்ள இயலாத பகவான், வெற்றி கொள்ளவே முடியாதவரான எவராலும் வெற்றி கொள்ள இயலாத பகவான் தன் பக்தர்களால் வெற்றி கொள்ளப்படுவதை உணர்ந்து, பகவான் எப்பேற்பட்டவர், யாராலையும் அவர் வெற்றி கொள்ளவே முடியாது. ஆனா பக்த பராதீனனா இருக்கான் இல்லையா, சுலபனா இருக்கான் இல்லையா பகவான். ஆனா பக்தர்களை அவருடைய பக்தன்னு பேரு வச்சுக்கிட்டு பக்கத்துல போனா அவங்க ஈஸியா அவரை வென்று விடலாம். அப்பேற்பட்ட பகவான் தன் பக்தர்களால் வெற்றி கொள்ளப்படுவதை உணர்ந்து அவரது தியானத்தின் மகிமையால், அவருடைய தியானத்தோட மகிமையால் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி பக்த பராதீனனா இருக்கானே பகவான் அப்படின்னு அவரை நினைச்சு தியானத்திலே இருக்கார். அந்த தியான மகிமையினால ஆத்மாவிற்கும் இந்த சரீரத்திற்குமான பந்தம், இந்த ஆத்மாங்கிறது எப்போதும் பிறப்பற்றது இல்லையா, இந்த சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவிற்கு கூடிய பந்தம் தான் நம்மள இந்த சம்சாரத்துல கட்டுவிக்குது. இந்த ஞானம் எப்போ வந்து விடுதோ அப்பவே இந்த சரீர பந்தம் தொலைஞ்சு போயிடுறது, ஆத்மா உன்னத்தி அடையிறது. அது போல ஆத்மாவிற்கு இந்த சரீரத்தால தலை பந்தம் விலக சிறிது காலத்திலேயே பகவானை தியானிச்சு கொஞ்ச நாள்லயே பக்தர்கள் எல்லாம் கூடியதான பகவானுடைய பெரும் நற்கதியான பகவானது ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஏதத் பிரம்மண்ய தேவஸ்ய ஸ்ருத்வா பிரம்மண்யதாம் நரஹா லப்த பாவோ பகவதி கர்ம பந்தாத் விமுச்சதே. இதுக்கு பலன் சொல்றார், இந்த அத்தியாயத்தோட பலன் சொல்றார். அந்தணர்களையே தெய்வமாக கொண்ட பகவான் குச்சேலருக்கு செல்வத்தை அளித்ததையும் அந்தணர்களிடம் காட்டும் அன்பையும் கேட்கிற மனிதன் பகவானிடம் உள்ளம் பதிய கர்மவினை தலையிலிருந்து விடுபடுகிறான். அப்படி ரொம்ப அற்புதமா இதுக்கு பலசுத்தி சொல்லியிருக்கார். இந்த பகவானுடைய அந்தன பக்தி, அந்தணர்கள்கிட்டயே தெய்வமா பகவான் அவங்கள இப்படி உபாசிக்கிறார் அப்படிங்கிற அந்த பகவானுடைய குச்சேலோட சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, குச்சேலருக்கு பகவான் செல்வத்தை கொடுத்ததையும் அவர்கிட்ட காட்டும் அன்பையும் கேட்கிற மனிதன், யாரெல்லாம் இதை எந்த மனிதன் கேட்கிறானோ அவன் பகவானுடைய உள்ளம் பதிய கர்மவினை தலையிலிருந்து விடுபடுகிறான். அவன் பகவான் கிட்டேயே உள்ளம் பதிந்தவனா இருக்கான். அதனால அவனுடைய கர்ம விலைகள் எல்லாம் போயிடுறது அப்படின்னு சொல்லி இந்த குச்சேல சரித்திரத்தை சம்பூர்ணம் பண்றார். இதோட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல பிற்பகுதியில 81வது அத்தியாயம் முடிவடைகிறது. இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் தசமஸ்கந்தே உத்தரார்த்தே வ்ருத்கோபயாख्यानं நாம ஏகாசதிதோதமத்யாயः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சுபமஸ்து.